மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சார், ஈரோடு கிழக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. என்ன நிலவரம்? சில வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் கூட வருது. அது பொது வெளியில திமுக எவ்வளவு பயம் இருக்குதுன்னு நான் பாக்கிறேன். பொது இடத்துல அனுமதி இல்லாம பிரச்சாரம் பண்றதுனால தானே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பண்றாங்க. இன்றைக்கு உண்மையாவே செயல்படுகிற கட்சி திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்ற நம்பிக்கையை அதிமுகவும் பாஜகவும் கொண்டுதான் எங்களை விட்டு இருக்குன்னு நான் கருதுறேன். அவங்களே உங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களால எதிர்கொள்ள முடியல, அவங்க விலகிக்கிட்டாங்க. தனித்தே திமுகவை எதிர்க்க கிடைத்த வாய்ப்புன்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோமா? என்ன களத்துக்கு போகும்போது பெரியாரை பத்தி பேசினதான் கேள்வி எழுப்புறாங்க. பெரியாருக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு திமுகவை பற்றி பேச வேண்டிய பொருட்கள் இன்னும் நிறைய இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், மேல்மா பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி எல்லாம் பேச வேண்டிய பொருள் இருக்கும் போது இதை போய் பேசணுமான்னு கேள்வி. பேசலாமா? 1967 தேர்தலில் காமராஜரை பெரியவர்களை ஆதரித்தார். திமுகவை சகட்டு மேனிக்கு விமர்சிச்சு எவ்வளவு கேவலமா பேசும் திமுகவினர் வெற்றி பெறுவதற்காக எதை வேணா விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற வரைக்கும் பேசினவர். ஆனால் வென்றது திமுக. ஆனா சார், அதே 1967 இருந்து இப்ப வரைக்கும் பெரியார் அமைச்சு கொடுத்த அதே பாதையில போனவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதே திராவிட பாதையில போனவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நாங்க விமர்சிக்கிறோம். நீங்க ஒரு 25 விமர்சனம் வச்சுட்டோம் அவரை பத்தி. தமிழ் சனி என்று பேசுறதுல இருந்து, துலுக்கர்கள் என்று பேசியதுல இருந்து, கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிரிகள், இவங்க எங்கிருந்தோ வந்தார்கள் பேசுறதுல இருந்து, நம்மளும் கீழானவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பேசுனதுல இருந்து, இப்படி பல விஷயங்களை பேசிட்டோம். பல விஷயங்களை பேசிட்டோம். இதெல்லாம் பேசு பொருள் இல்ல. ஆனா ஒரே ஒரு பொருள், அவரு உறவு முறை பத்தி பேசுதான். சார், நீங்க 25 குற்றச்சாட்டு வச்சதுல ஒண்ணுக்கு தானே ஆதாரம் கேக்குறாங்க. மிச்சம் 24 விளக்கம் தானே. 24 இந்த திடீர் மாற்றங்கிறது ஆரியத்திற்கு துணை போறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. RSSக்கு துணை போறாங்க, இல்ல ஒரு கைப்பாவையா பயன்படுறாங்க. அதை உண்டு பண்ணது திமுக தான். பலருக்கும் பல சிந்தனைகள். அதை யார் ஒருங்கிணைச்சு இதுதான் சரி, இதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பத்திரிகைக்கு கொண்டு வராரு. பாஜக நேரடியா ஆதரவே தெரிவிக்குது. அது வேற. அண்ணாமலை என்கிட்ட கூட தான் ஆதரவு. எச் ராஜா நாம் தமிழர் கொண்டுனா, சீமானு கொண்டுனா நாங்க கூட நிப்போன்றாரு. அதான் சொல்றேன், அவருடைய நோக்கமும் நாம் தமிழ் கட்சியோட நோக்கமும் ஒன்னா இருக்கு. அது திராவிடம் வீழ்த்தப்பட வேண்டும். ஏன் சொல்றேன், நீங்க மகிழ்ச்சி அடைங்க. இல்ல இல்ல சார், ஒண்ணு இல்ல. இன்னும் கொஞ்சம் கூட இதுதான சார்ஜ். இது நீங்க அவங்களுடைய நோக்கத்திற்கு உங்களுடைய நோக்கம் பொருந்தி போகுது, பயன்படுதுன்றதான சார்ஜ். சார், ஈரோடு கிழக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. பல கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிற நிலையில நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. என்ன நிலவரம்? சில வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் கூட வருது. வழக்குகள் பதிவு செய்திருப்பது இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் அந்த கூர்மைப்படுத்தியிருக்கு போட்டியே நான் பார்க்குறேன். அதன் மூலமா நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் சுறுசுறுப்பு அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். அது பொது வெளியில திமுக எவ்வளவு பயம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இல்ல, பொது இடத்துல அனுமதி இல்லாம பிரச்சாரம் பண்றதுனால தானே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பண்றாங்க. அனுமதி இல்லைன்னா அனுமதிக்கு கடிதம் கொடுத்தாச்சு. எல்லா தொகுதிகளையும், எல்லா வார்டுலையும் என்னன்னைக்கு எந்தெந்த பகுதியில் போய் நம்ம பரப்புரை செய்ய போறோம்னு அனுமதி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் வேற எங்க போய் பண்ணலாம் சொல்லுங்க? அப்போ திமுக காரங்களாம் பட்டியல போட்டு அடைச்சி எங்கன்னா வைப்பாங்க. அவங்க போன பிறகு காலையில் அது காலி தெருல பண்ணீங்கன்னா, எங்க பேருந்து நிறுத்தத்தில் நீங்க பரப்புரை பண்ணக்கூடாது எங்க விதி இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்குமே அனுமதி கொடுங்க. யார் எங்க எத்தனையோ பேருந்து நிலையத்தை அடைச்சி திமுக கூட்டம் போட்டுலாம். நம்ம கூட்டம் போடுங்க, 4 பேர் 5 பேர் போறாங்க. எத்தனை பேர் மேல வழக்கு? 5 பேர். 5 பேர் போய் ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு சிக்கல் ஆயிடுமா? இல்லை உங்களுக்கு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாயிடுமா? பஸ் நின்றுடுமா? லாரி நின்றுடுமா? எப்படி? அது எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு குடும்பமாக 10 பேர் போனாங்கன்னா மொத்தம் பிளாக் ஆகிடுமா? அப்படிலாம் கிடையாது. அது வன்மம். அது ஏன் சரி திமுக எத்தனை தனியாக போனாரா அவர் மட்டும்? இல்லை அவருக்கு மட்டும் எப்படி? நாங்களும் அனுமதி கொடுத்தோம், அவரும் அனுமதி கேட்டிருப்பாரு. அனுமதி கேட்டு நாங்களும் கடிதம் கொடுத்து அவரும் கொடுத்துருப்பாரு. அப்போ அவருக்கு என்ன ஏன் அனுமதி கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது? உங்க கடுப்பு அவரும் பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துருங்களே. அவர் எல்லா இடத்துல தானே பண்ணியிருப்பாரு. அவர் எப்படி தனியாக போய் பண்ணியிருப்பாரு? ஒத்த ஆளா? அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள ஆளா பண்ணியிருப்பாரா? இல்லை ஒரு 5000 பேர், ஒரு 500 பேரோட போயிருப்பாரா திமுக? உங்களுக்கு புரிந்த இதில் தான் சொல்கிறேன். அப்படி போயிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அது ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. அது தேர்தல் அமைப்பில் இருக்கிற பணியாளர்கள் எல்லோருமே
இன்றைக்கு நேற்று வரைக்கும் இந்த தேர்தல் அறிவிக்கிற நிமிஷம் வரைக்கும் தமிழக அரசு பணியில் இருந்தவங்க தான். இந்த தேர்தல் முடிஞ்ச February 5ஆம் தேதி மாலை முடிஞ்ச பிறகு இரவே அவங்க மறுபடியும் தமிழக பணியாளர்களா மாற போறவங்க. அதுதான் இயல்பு. மாற போறவங்க தான். அப்படி மச்சம் வச்சீங்கன்னா அடையாளம் தெரியாதுன்ற மாதிரி இன்றிலிருந்து நீங்க அறிவிச்சிட்டீங்க தேர்தல் ஆணையம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மாறி போயிட்டு அப்படி நேர்மையாளர்களா மாறிடுவாங்களா, இல்ல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாம போயிடுவாங்களா? இப்படி எல்லாம் இருக்கான்னு இந்திய தேர்தல் இப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு. இந்திய தேர்தல் இப்படி தவறா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னா அவர் மேலே வழக்கு போட்டுக்கணும்ல. அவர் தனியா போய் பண்ணியிருப்பாரா, இல்ல பரப்புரைக்கே போலையான்னு சொல்லுங்க. மக்களை போட்டு போன தடவை தேக்குனாங்க, பட்டியல அடைச்சு வச்சாங்க, அப்ப வழக்கு பதிவுப்பட்டுதா? அனுமதி இல்லாம தான் தேக்கினாங்க. அப்படி தேக்க முடியும்? எத்தனையோ முறை போய் சொல்லியாச்சு. யார அடைச்சவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க தானே பணம் நாம சொல்லலாம். நான் என் விருப்பத்தோட தான் இங்க பிரச்சாரம் பண்றாங்க. விரும்பி அடைபட்டு இருக்கிறாங்க பணத்துக்காக. அதுதானே சொல்றோம். அப்ப அது விரும்பி அப்படி செஞ்சு விரும்பி பணம் கொடுத்து வாக்களிச்சா அது சரின்னு நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் காரணமா வச்சுதானே அதிமுக பாஜக எல்லாம் போட்டியே இடல. ஒன் சைடா நடக்கும். எதுக்கு நாமளும் விட்டுட்டா மக்களுக்கு பணமே கிடைக்காம போகும்ல. அப்படி ஒரு பார்வை இருக்கு. அப்படி பாருங்க. இன்னொன்னு, இது இந்த இடைத்தேர்தலுக்கான களமா பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு. மற்ற யாரும் இதை கேள்வி கேட்கறதுக்கு அஞ்சுகிற சூழ்நிலை இருந்தாலும் நாம் தமிழர் அதை நின்று துணிந்து கேட்கும். ஒற்றையாளா போட்டியிடும். ஒற்றையாளா திமுகவை எதிர்க்கும். இவர்கள் எல்லாம் திமுகவை எதிர்க்க பயந்த பொழுதும் துணிவில்லாத பொழுதும் இவர்கள் பின்வாங்கிய பொழுதும் நாம் தமிழர் அது எதிர்க்கும் அப்படின்றத காட்டுவதற்கு ஒரு இடமா பார்க்கிறோம். இன்னொன்னு, இப்போ போட்டி இல்லாத திமுகவை விமர்சிக்கக்கூடிய இந்த ஈரோடு தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த காலத்துல திமுகவை எல்லா விதங்களையும் அதோட செயல்பாடுகள், அதோட சமூக அவலங்கள், அதோட ஊழல்கள் எல்லாத்தையுமே பேசுவதற்கான வாய்ப்பு நாம் தமிழருக்கு முழுக்க கிடைக்குது. முழு வாய்ப்பா கிடைக்குது. அது பேசு பொருளா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 26 தேர்தலுக்கு எப்படி இது இன்னும் எப்படி மாறப்போகுது, திமுக இதுல எப்படி அது வென்றாலுமே இல்லை வாக்கு வங்கி குறைந்தாலுமே தோற்றாலுமே ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல போகுது. அந்த செய்தி முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம். அதை நோக்கி நகர்றோம். அதனால இது ஒரு சிறப்பான தேர்தல் தான். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இதை நான் இன்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்னு பார்க்கிறேன். திமுகவுக்கு மற்ற கட்சிகள்லாம் வாயளவுல பெயரளவுல எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தவங்கலாம் கூட இன்றைக்கு உண்மையாவே செயல்படுகிற கட்சி திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்ற நம்பிக்கையை அதிமுகவும் பாஜகவும் கொண்டுதான் எங்களை விட்டுருக்குன்னு நான் கருதுறேன். அவங்களே உங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களால எதிர்கொள்ள முடியல. அவங்க விலகிக்கிட்டாங்கல்ல. இன்னும் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அதுக்கான தொடர்பு இருக்குது. அதிமுகவுக்கு இதுல இப்ப இந்த தேர்தல் பணி செய்யறவங்க யாரோ ஒரு 4 பேர் அதிமுக ஆதரவாளர்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்களும் கூட தகவல்களை கொடுக்க அதிமுகவுக்கு சாதகமாக செயல்பட எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இருந்துமே அவர்களே பின்ன போயிட்டாங்க அப்படின்னா அப்ப நாங்க அதை பின் வாங்கலைன்னா அதுதான் வித்தியாசம். அதை தான் நான் அதுக்கான வாய்ப்புன்னு சொல்றேன். அந்த விதத்துல இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இது தனித்தே திமுகவை எதிர்க்க கிடைத்த வாய்ப்புன்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோமா? ஏன்னா களத்துக்கு போகும்போது பெரியாரை பத்தி பேசினதான் கேள்வி எழுப்புறாங்க. அதை இன்னொரு நாள் பேசலான்னு வேட்பாளர் சொல்றாரு. இந்த சிக்கலை பெரியாருக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு புரியல. பெரியாருக்கும் இந்த தேர்தலுக்கும் இல்ல நாங்க பெறக்கூடிய வாக்குக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? அப்படி எதுவும் உங்களுக்கு தோணுதா? பிரச்சாரத்துல இன்னைக்கு கேக்குறாங்க. இன்னைக்கு வேட்பாளர்கிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் கேட்கும் போது நாம் தமிழர் வேட்பாளர் அது இன்னொரு நாள் நாங்க பேசுறோம். இதையே பேசிக்கிட்டு இது பேசுறதுக்கான இடம் அது ஆயிடுது இல்ல. இதையே பேசுறதுக்கான களமா அதை மாத்திடுவாங்கன்றதுக்காக தான் நாம சொல்றோம். இப்போ நானே ஒரு விவாதத்தில் ஈடுபடும் போது பக்கத்துல ஒரு பத்திரிகையாளர் நண்பர் சொல்றாரு, இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா திமுகவோட ஊழலை நீங்க எப்படி பேசாம போதுமோ அது திமுகவுக்கு நன்மையா போயிடாதா அப்படின்னு பேசணும் அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அந்த கேள்வி எனக்கு சரியானதான் படுது. திமுகவை பற்றி பேச வேண்டிய பொருட்கள் இன்னும் நிறைய இருக்குது. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், மேல்மா பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஈரோட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அந்த தொழில் ரீதியான சிக்கல்கள், நூல் விலை உயர்வா இருக்கட்டும், 3 முறை மின்சார கட்டணம் உயர்வா இருக்கட்டும், இப்படி எல்லாம் பேச வேண்டிய பொருள் இருக்கும்போது இதை போய் பேசணுமான்னு கேள்வி. இன்னொன்னு இதை பேசணும் இன்னைக்கு பேசணுமான்னு கேள்வி. நாங்க அதுக்கு முன்னே பேசிட்டோமே. இப்ப கூட சொல்றேன் நீங்க இதை பேசுங்கன்ற. நீங்க இதை பேசுங்க. திமுக இதை பேசட்டும். பெரியாரை சீமான் அவர்கள் இப்படி பேசிட்டாரு, பெரியாரை பத்தி இப்படி பேசிட்டாருன்னு தைரியம் தான் அவங்க பேசி வாக்கு வங்கி குறைதான் பாருங்க. ஐயா பெரியார் அவர்கள் சொல்லி ஒருபொழுதும் ஒரு கட்சி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. 1967 தேர்தல் அதற்கு எடுத்துக்காட்டு. 1967 தேர்தலில்
காமராஜரை பெரியவர்களை ஆதரித்தார். இருங்க திமுகவை சகட்டு மேனிக்கு விமர்சிச்சு எவ்வளவு கேவலமா பேசும் வேதி முகங்கள் திமுகவினர் வந்து வெற்றி பெறுவதற்காக எதை வேணா விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற வரைக்கும் பேசினவர். ஆனால் வென்றது திமுக. ஆனா சார் அதே 1967 இருந்து இப்ப வரைக்கும் பெரியார் அமைச்சு கொடுத்த அதே பாதையில போனவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதே திராவிட பாதையில போனவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க சொல்றாங்க. திராவிட கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. வேற எந்த கட்சி? பெரியார் தான் கொள்கை தலைவரா வைக்கிறாங்க. பெரியார் தான் கொள்கை தலைவர். திமுகவை எதிர்த்தார் தான். ஆனா திமுகவின் தலைவர் யாரு? இல்ல அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா பெரியாரை கோட்பாடுகளை அவங்க கடைபிடிச்சாங்களா? எந்த அளவு கடைபிடிச்சாங்க? சரியா கடைபிடிச்சாங்களா இல்லையா? இதெல்லாம் ஓகே சார். இல்லவே இல்லன்ற பெரியார் அளவுக்கு இல்ல, கடைபிடிக்கவே இல்லன்ற. ரைட் சார். அண்ணன் கேக்குற மாதிரி கேட்கணும்னா அவர் திராவிட கட்சிகளே ஒழிப்போம் பெரியார் ஒழிப்போம்னு சொன்னா அப்ப திமுக அதிமுக இல்லையா? திமுக அதிமுக தானே. அம்மையார் இவங்க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியாரு சத்ரு நாச யாகம் பண்றாங்க. அதே கட்சி தான் கடவுள் மறுப்பை பேசி இதுவை பத்தி பேசி மூட நம்பிக்கை ஒழிப்பை பத்தி பேசிச்சுன்னு சொல்றாங்க. அதான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கும் நீங்க சொன்ன பெரியாரோட சொன்ன அந்த மூட நம்பிக்கை ஒழிப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுல எங்க வந்து திமுக நாம ஒழிக்கிறோம்னு சொல்ற திராவிடங்கிறது திமுக அதிமுக கிடையாது. நீங்க சொல்றீங்கல்ல திராவிடத்தை தூக்கி தான் அளவுல வேறுபாடு சார். ஒத்துக்கிறேன், அளவுல வேறுபாடவே இல்லைன்றேன். நான் உங்களுக்கு அதுதான் வரலாறு சொல்றேன். அப்ப நம்ம எதிரி திமுக அதிமுக. 67 ஆட்சிக்கு வந்தாரு. அண்ணாதுரை 69 இறந்துட்டார். சரிங்களா? அதற்கு பிறகு தள்ளாமைக்கு போன பெரியார் 73 இறந்துட்டாரு. இந்த காலமே 5 ஆண்டுகள் தான் மொத்தத்துல. இந்த 5 ஆண்டு காலமும் பெரியார் வந்து திமுகவோட சேர்ந்து பயணிச்சார்லாம் ஒண்ணும் கிடையாது. இருங்க திமுகவே பெரியாரும் பெரியார திமுகவும் 18 ஆண்டு காலம் மிக கொச்சையான வார்த்தைகளை இன்றைக்கும் நம்ம பேச விரும்பாத வார்த்தைகளை விமர்சிச்சுக்கிட்டாங்க. இருங்க ஏன் நான் சொல்றேன், ஏன் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க? பெரியார் கோட்பாட்டை பிடிக்கல இவங்க. இன்றைக்கு திமுகவிற்கு சொல்லிக்கொள்ள ஒரு ஆளுமை கிடையாது. நான் வந்து கருணாநிதி மாதிரி ஆட்சி அமைப்பேன், கலைஞர் மாதிரி அவங்க பாணி சொன்ன கோச்சிக்கு போறாங்க சனாதனவாதிகள், திமுக சனாதனவாதிகள் பேர் சொன்னா கோச்சிப்பாங்க. கலைஞர் பாணி ஆட்சியை நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கிற தைரியம் இருக்கான்னு சொல்லுங்க. கலைஞர் சொன்ன பெண்ணுரிமையை நாங்க பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க தைரியம் இருக்குதான்னு சொல்லுங்க. அப்ப எப்பயோ கரைந்து போன, அடையாளமே தெரியாமல் போன, மக்களே மறந்து போன ஒரு நீங்க அப்படின்னா திமுக கூட்டங்களை கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கலைஞர் கலைஞர் மாடல் சொல்றாங்க. கலைஞர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி, காமராஜர் திராவிட மாடல் ஆட்சி. கலைஞர் ஆட்சினா வேலை செய்யணும், அது நாங்க செய்யறோம். திராவிட மாடல்னே வந்துச்சு. ஏன் கலைஞர் ஆட்சின்னு சொல்லல? கலைஞர் ஆட்சி சொல்ல வேண்டியது தானே. அப்ப ஏன் திராவிட மாடல், ஏன் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லணும்? ஏன் மாறல? பெரியார் ஸ்டாக்னே சொல்லலாமே. ஆட்சி அமைப்புக்காக நான் கேக்குறேன். ஆட்சி அமைப்புக்காக கேக்குறேன். இப்ப நீங்க பெரியாரை பத்தி பேசுனதும் திமுக அதிமுக எல்லா பக்கத்துல இருந்தும் அதிமுகவினரும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, திமுகவினரும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, திராவிட கட்சிகள் எல்லாமே தான் எதிர்ப்பு. நீங்க சொல்ற மாதிரி கொள்கை அளவுல கொஞ்சம் சங்கராச்சாரியார் மடத்துல இருந்து பேசுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன சார் இதுல? நீங்க பாருங்க, அவங்கதான் சனாதனத்தை பற்றி பேசிவிட்டார்கள், வர்ணாசிரமத்தை பற்றி ஆதாரம் வர சொல்றேங்க, அதை தானங்க பேசுறாங்க. அப்ப அது ஒரு புனித பொருள். நீங்க இப்ப மாட்டு கோமியம் கதை மாதிரி, கோமாதா கதை மாதிரி நம்ம அது பேசணும். அது ஒரு புனிதம், அதை பத்தி பேசவே கூடாது. பெரியார் அவர்கள் இந்த விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் யாரும் அல்ல. இல்லன்னு அதான் நான் சொல்றேன். இல்ல நாங்க விமர்சிக்கிறோம். நீங்க ஒரு 25 விமர்சனம் வச்சுட்டோம் அவரை பத்தி. தமிழ் சனி என்று பேசுறதுல இருந்து, துலுக்கர்கள் என்று பேசியதுல இருந்து, கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிரிகள், இவங்க எங்கிருந்தோ வந்தார்கள்னு பேசுனதுல இருந்து, நம்மளும் கீழானவர்கள்னு தாழ்த்தப்பட்ட மக்களை பேசுனதுல இருந்து, இப்படி பல விஷயங்களை பேசிட்டோம். பல விஷயங்களை பேசிட்டோம். இதெல்லாம் பேசு பொருள் இல்ல. ஆனா ஒரே ஒரு பொருள், அவரு உறவு முறை பத்தி பேசுதான், தாய் தந்தையரோட வர இருங்க. அதை பற்றி இப்ப பேசுறதுக்கு நீங்க ஆதாரம் கேட்கறீங்க. நான் இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நீங்க என் மேல கொஞ்சம் ஆசிட்டை தெளிச்சுட்டீங்க, பாட்டிலோட எடுத்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்க. நான் போய் புகார் கொடுக்குறேன், ஐயோ ஆசிட் ஊத்திட்டீங்க பாருங்க என் மேலன்னு கேக்குறீங்க. ஊத்துனான்றதுல ஆசிட் எங்கப்பா இருக்கு? நீ ஏன் ஆசிடோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், ஐயா ஊத்திட்டாரு, ஆசிட் பாட்டில் வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு, வீட்டுல போய் சோதனை போட்டு கண்டுபிடிங்கன்றேன். அந்த சோதனை போட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்றதுதான் நாட்டுடைமையாக்குங்க. ஏன் சொல்றேன் கேளுங்க. ஏன் சொல்றேன், நாட்டுடைமை ஆக்காம உங்களுக்கு எப்படி அந்த செய்தி கிடைச்சது? அப்படி பேசினாருன்ற செய்தி எப்படி வந்து? செந்தில் மல்லர் எழுதி இருக்காரு. வர எப்படி செய்தி சார், எப்படி செய்தி கேட்டீங்களா? யாரோ ஒருத்தர் இப்ப உட்காந்து எழுதிட்டாங்க ஏதோ ஒண்ணு, நான் அதை ஒரு ஆதாரமா உங்கள்ட்ட காட்ட முடியுமா? நான் வரேன். செந்தில் மல்லர் எழுதினாரு சொன்னோம். வர இருங்க.
சீதையின் மைந்தன் பேசினாரு, அந்த தரவு சொன்னோம். அவங்க எந்த அடிப்படையில் எழுதுறாங்க பேசுறாங்க? இவர் பேசினாரு, அதிமுக முன்னாள் மந்திரி அன்வர் ராஜா பேசினாரு. என்னன்னு இதே பெரியார நீங்க சொல்ல இதே வார்த்தையை பேசினார். சீதை மைந்தன் அதான் பேசினா, அதையும் பேசினாரு. இதை மூணுத்தையும் இதுக்கு முன்னாடியே பேசி இருக்கிறாங்க நம்ம சொல்றோம். இப்ப அது முதன்மை ஆதாரம் இல்ல நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. நீங்க என்ன கேட்டு லாஜிக்கலி நீங்க வழக்குறீங்க கூட அதான் சொல்றேன். முதன்மை ஆதாரம் நான் ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கேங்க, இத பாருங்க. ஜெராக்ஸ் காப்பி கூட இல்ல சார், ஜெராக்ஸ் காப்பில இருக்கிறத பார்த்து எழுதுன காப்பி. நான் சொல்றேன் ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்குன்றேன். நீங்க என்ன சொல்லணும்னா அது எங்க இந்த முடிஞ்சா கண்டுபிடின்றீங்க. இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். நீங்க 25 குற்றச்சாட்டு வச்சதுல ஒண்ணுக்கு தானே ஆதாரம் கேக்குறாங்க, மிச்சம் 24க்கு விளக்கம் தானே. 24க்கு வெளியே தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு, விளக்கம் கொடுக்குறாங்க. அது விளக்கம் தானே கொடுக்குறாங்க. இது ஒண்ணுக்கு தானே ஆதாரம் கேக்குறாங்க. உங்களுக்கு தேவை இருக்கலாம். அந்த விளக்கத்தின் மேல நீங்க ஒரு விமர்சனம் வைங்க. ஆனா இதுக்கு தானே ஆதாரம் கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க நாட்டுடைமை ஆக்கிட்டீங்கன்னா அது தெரிஞ்சிட போகுது. நீங்க சொல்றபடி ஆல்ரெடி நாட்டுடைமை தான்றாங்க. பெரியார் தீக்கா ஏற்கனவே போட்ட வழக்குல யார் வேணாலும் ஒரு ஜீவோ காட்டுங்க. ஒன்னு வந்து ஜீவோ இல்ல சார், வழக்குல எந்த தடையும் இல்ல பெரியார் சிந்தனைகள் எழுதுறதுக்கு வாங்கி இருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க, அது அந்த வழக்கு சொல்றேன். இப்போ பெரியார் சிந்தனைகளை புத்தகமா வெளியிடலாமா வேணாமான்னு யாரோ ஒரு கேள்வி வருது. கொளத்தூர் மணி அவர்கள் போடுறாரு. இவர் என்ன போடுறாரு, கி வீரமணி அவர்கள் அதை வெளியிடக்கூடாதுன்னு போடுறாரு. அடிப்படையில் வழக்கு ஒன்று வரும்போது ஏன் பெரியார் சிந்தனைகளை இன்னொருத்தர் வெளியிடக்கூடாது, அது புத்தகமா போடக்கூடாதுன்னு ஏன் அந்த சொல்ல வேண்டியது வருது. நீங்க இப்ப என்ன என் குடும்பத்தை பத்தி பெருமையா பேச போறீங்க, எங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசுறீங்க, அவர் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாரு அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா நான் வரவேற்க தானே வரவேற்கணும். ஐயோ இன்னும் எங்க பெருமை நீங்க பேசுங்க எல்லாரும் பேசுங்கன்னு தானே சொல்லணும். யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை எங்க வருது? ஏன்னா அதோட மொத்த தரவுகளும் அவர்கிட்ட இருக்கு. அது வெளியில வந்தா இந்த பிம்பம் மாறும். அதனால யாராவது தவறா சித்தரிச்சிருவாங்க, திரிச்சிருவாங்க. எல்லாம் அப்படி நீங்க சொன்னா பாரதியார் கவிதைகள் நாட்டுடைமையாச்சு, யார் தவறா சித்தரிச்சிட்டா இத்தனை ஆண்டுகள்ல சொல்லுங்க. பாரதிதாசன் கவிதைகள் இருந்துச்சு, யார் தவறா சித்தரிச்சிட்டான்னு சொல்லுங்க. நாட்டுடைமையான உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை இல்லை. நீங்க ஆதாரம் கிடைச்சிரும். நீங்க உங்களை கூட வச்சு நீதிமன்றத்துக்கு வரும்போது நாங்க சென்ஃபார் பண்ணுவாங்க, கால்ஃபார் பண்ணுவோம். நீதிமன்றம் வரும்போது மொத்த விடுதலை இயக்கத்தையும் விடுதலை பத்திரிகையும் நம்ம கால்ஃபார் பண்ணுவோம், அழைப்போம். அப்ப தெரிஞ்சுட்டு போகும்போது நீங்க இப்ப நீ போட்டீங்களா வழக்கு, அதை எப்ப ஃபேஸ் பண்ணணும் எங்களுக்கு. நீங்க இப்ப கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க, என்ன வெட்டின கத்தி நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, நீ ஏன்டா கத்தியோட வந்து புகார் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. இல்ல அப்படியெல்லாம் அப்படி கேக்குறீங்க. நீங்க வெட்டினதுக்கு சாட்சி இருக்கா? தழும்பு இருக்கு, அது வெட்டினது நீங்களா கூட வெட்டிக்கலாம்ல. அந்த தழும்பு நீங்களா கூட வெட்டிக்கலாம்ல. அவர்தான் வெட்டினாங்கிறது என்ன சாட்சி? சொல்றேன் உங்க வீட்ல விடுங்க, அதே கத்தியை நான் காட்டுறேன்றேன். இல்ல சார், அந்த கத்தியை நீங்க கூட கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல. நான் உங்க வீட்ல எப்படி வேணாலும் வரும்ல சார். உங்க வீட்ல நான் கொண்டு போய் வெட்டினதுக்கு சாட்சி இருக்கா? கொண்டு போய் வச்சேனா சார் வெட்டினதுக்கு சாட்சி. அதுதாங்க சொல்றேன். அதுதான் சீதை மைந்தன் பேச்சு, அதுதான் செந்தில் மல்லர் சார். அவங்கள இக்காலத்துல பேசுறது இல்லைங்க சார். இல்ல அந்த காலத்துல இருந்து நீங்க வச்சு மொத்தம். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேங்க, நீங்க சீமான் அவர்கள் பேசுறது தவறு. வழிகாட்டி இல்ல பெரியார் இவ்வளவு நாள் வழிகாட்டியா இருந்து திடீர்னு எப்படி ஆக முடியும்? இதை முடிச்சுட்டு போவோம். அவதூறுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், விடுதலை பத்திரிகையில இருக்குன்னு சொல்றேன். விடுதலை தொடங்கின காலத்துல இருந்து விடுதலை நிறுத்தப்பட்ட காலம் வரைக்கும் உங்க பத்திரிகை இருக்குல்ல, மொத்தத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி போடுங்க. இதை பாருங்க, இத்தனையும் போட்டுட்டேன், உங்களுக்கு 15 நாள் டைம். இது பூரா நீங்க படிச்சுட்டு இருந்தா எனக்கு காட்டுங்கன்னு கேட்டீங்கன்னா நியாயம். ஒரு தேதி தவறாக குறிப்பிட்டிருந்தா அந்த விடுதலை நாளை மட்டும் வசதியா காமிச்சிட்டு இதுல இல்ல, அதுவே தப்பா நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் அது பொய், நம்ம இதெல்லாம பொய் தான் காட்டுங்க நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா ஒத்துட்டு போயிடுவோம், என்ன இருக்குது அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்றேன். சரிங்களா? வழிகாட்டியா தான் நம்பிட்டு இருந்தோம். இப்பவும் சொல்றேன், இப்போ முற்ற முழுவா பெரியார் எதையுமே செய்யலன்னு நான் சொல்லல. பெரியார் எதையுமே செய்யவில்லைன்னு நாங்க சொல்லல. பெரியார் எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சான்னு சொல்றதை நாங்க ஏற்கல. அப்ப எதெல்லாம் அவர் தமிழை பற்றி மோசமாக பேசினார்? ஆமாம் பேசினார். எதற்காக எழுத்து எனக்கு ஏங்க தேவையில்லை. ஓகே, நான் இப்ப அது 1 to 1 அந்த டிபேட்டா போகும். ஓகே, அது ஏன் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அது அதை பத்தி அதுவா போகும். பெரியார் தமிழை சனியன் என்றார், நான் சொல்றேன். இஸ்லாமியர்களை மலத்துக்குள்ள கால் வச்சதுக்கு ஒப்பாயிடுச்சுன்னு சொன்னாரு. அதை நான் பேசுவோம். நம்மில் கீழானவர்கள் பேசணும்னு சொல்லி என்னென்ன காரணத்தினால பேசினாரு? அவர் அன்புனால பேசினாரு, அவர் அக்கறையினால பேசினான்னு சொல்றதுனா உங்களுக்கு சரியா பண்ணலாம். அன்புனால கூட எங்க அப்பா என்ன மோசமான வார்த்தையில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏன் உரிமை. அன்புனா கூட ஒரு பெரிய மனுஷன் எப்படி பேசணும்? ஒரு தடவை பேசலாம், 2 தடவை பேசலாம், எல்லா நேரத்தையும் எப்படி பேசலாம்? அவர் கல்லில் கொண்ட முரணும், இந்தி திணிப்புல கொண்ட முரணும், காந்தியில கொண்ட முரணும், காங்கிரஸை பற்றி கொண்ட முரணும் நீங்க சொல்லவே முடியாது. டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆனா என்னவா இருக்கு காரணம்? தனிப்பட்ட பகையா தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ மே பி ராங். இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீன்ற நான். நீங்க எப்படின்னு அது சொல்லாடலுக்குள்ள வாங்க. அதை பேச விடாம நான் முற்றுகையிடுவேன் மற்றுகையிடுவேன்னா இடுங்க.
சார் ஒரு அபாண்டமான ஒரு விஷயம் பேசும்போது ஆதாரம் கேட்கும் போது ஆதாரம் இல்லாத போது அது அபாண்டம் தான். நான் என்ன சொல்றேங்க, ஆதாரம் இல்லாத வரைக்கும் வீட்டுல இருக்குன்னு நான் சொல்றேன். நீ தான் சொல்றேன், எங்க வந்து பார்த்து எடுத்துக்க இருங்க பாரு, இந்தப்பா வீட்டுக்குள்ள நான் என் பொருள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கலாம்ல சார். எல்லாரும் காட்டுங்க, உங்க வீட்டுல இருக்கு, நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அது அவர் வீட்டுல தான் இருக்கு, நீங்க ஒவ்வொருத்தரும் திறந்து காட்டிட்டு நான் இல்ல சார்ஜ் வைக்கும்போது நான் எல்லாம் ஆதாரத்தோட வரணும். குற்றச்சாட்டுன்னு வந்துச்சுன்னா நீங்க தான் காட்டணும். குற்றச்சாட்டு வைக்கிறவங்க தான் காட்டணும். இல்ல அதான் சொல்றேன், அதான் நான் முதல் மீது ஆதாரம் காமிச்சிட்டேன், இரண்டாம் நிலை ஆதாரம் காமிச்சிட்டேன். இப்ப அவங்க எல்லாம் குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். ஆமா, நீங்க பழிய தூக்கி அந்த பக்கம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதானே நாங்க சொல்றோம். அதை ஒண்ணும் நாங்க தெரியாம சொல்லல, அதை உள்வாங்கி புரிஞ்சுதான் சொல்றோம். அவங்க எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றோம். அதுல விவரங்கள்ல தவறு இருக்கலாமே தவிர சங்கதியில தவறு இல்லை. இந்த இது இருக்குல்ல, அந்த கண்டென்ட்ல தவறு இல்லை. இருக்குன்னா நீங்க விடுதலை பத்திரிகை காமிச்சிருங்க, நாங்க இல்லைன்ட்டு போயிடறோம். எத்தனை ஆண்டு பத்திரிகை இருக்க போகுது? 365 பத்திரிகை எத்தனை ஆண்டு கணக்கு போடுங்க. தினமும் ஒரு பத்திரிகை என்ன கணக்கு போடுங்க, போட்டு கொடுத்துட்டு போங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு நன்மை நடக்குதா? சீமான் ரொம்ப தவறாக பேசினா நீங்க சொன்ன கோட்பாடு நிரூபணம் ஆயிடுதா? பெரியார் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்கல. உங்க பெரியார் கோட்பாடு எல்லாரும் தலைமையிலத்துக்கு அப்புறம் பெரியார் சார் இல்ல நம்ம பெரியார் இல்லையா? நாங்க இப்ப கூட சொல்றோம், நாங்க உங்களுக்கு வழிகாட்டி நீங்க விமர்சனத்துக்கு வழி விடுங்க, நம்ம கூட அதுல ஏத்துக்கலாம், சிக்கல் ஒண்ணு. நமக்கு தேவையானது சொல்லியிருந்தாரு, இதுக்கெல்லாம் பயன்படுத்தி திடீர் மாற்றங்கிறது ஒரு ஆரியத்திற்கு துணை போறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. RSSக்கு துணை போறாங்க, இல்ல ஒரு கைப்பாவையா பயன்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பெரியார கொண்டாடினாங்க, சரி ஓகே மாறினாங்க, ஒரு தேவை வந்துச்சு, வேற அடுத்த நிலை தத்துவத்துக்கு போறாங்க. அங்க போயும் எனக்கு தலைவர் இல்ல ஆனா வழிகாட்டின்ற இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு நான் வேற இருப்பேன்னு சொல்ற இடத்துக்கு அதை உண்டு பண்ணது திமுக தான். ஒருவேளை பெரியாரோட பிம்பம் இப்ப உடையுதுன்னா அதுக்கான காரணம் திமுக மட்டுமே பெரியார் கொள்கை தலைவரா வைக்கிறது இல்ல சார். அதிமுக வைக்குது, ஏன்னா எல்லாவற்றுக்கும் திமுக திராவிட பெரியார் தான் சர்வரோக நிவாரணின் மாதிரி சொல்றதுதான். அதற்கு முன்னாடி தமிழர்கள் அறிவே இல்லாத இருந்த மாதிரியும், இவர் அறிவு கொடுத்த மாதிரியும், எழுத தெரியாம ஒரு காட்டுமிராண்டி மொழி எழுதியிருந்த மாதிரியும், இவர் தான் எழுத்து சீர்திருத்தமே அவர் பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி வஉசி பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி முருகப்பிள்ளைன்னு யாரோ ஒருத்தர், குமரப்பிள்ளையோ இன்னொருத்தர் பண்ணிட்டார், மேபி ராங் வித் ரிகார்ட் டு நேம், பேர்ல நான் சொல்றதுல பிழை இருக்கலாம், அவர் பண்ணிட்டாரு. மூன்றாவதா தான் இவர் அதை அடாப்ட் பண்ணிக்கிறார், அதை ஏற்றுக்கிட்டு இவர் பத்திரிகையில பயன்படுத்துறார். இவருக்கு என்ன பெருமை கொடுக்கறதுன்னு தெரியாத எம்ஜிஆர் அவர்களே இதை நம்ம அரசியல் இதை நடைமுறைப்படுத்த நம்ம அரசவே நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு. அப்பதான் பெரியார் பேர் வந்ததே தவிர இந்த லையெல்லாம் மாத்தந்து சார் பலருக்கும் பல சிந்தனைகள் யார் ஒருங்கிணைச்சு இதுதான் சரி, இதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பத்திரிகைக்கு கொண்டு வராரு. பெரியாரே இல்ல அதுக்கு முன்னாடியே பத்திரிகையில பயன்படுத்தி இல்ல நீங்க சொன்னபடி பெரியார் அதை தான் ஏத்துக்கிட்டு பண்றாரு, நடைமுறைப்படுத்துறாரு. நிறைய பேர் பயன்படுத்தி இருந்தாங்க, அதை நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க. அதை நான் சொன்னேன். தமிழ் தேசியம் நிறைய பேர் பேசுறாங்க, நம்ம ஏன் நாம் தமிழர் அவர்கள் தான் ஏன்னா முன்னாடி நிக்கிறீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கீங்க, அந்த மாதிரி தானே. வஉசி அவர்கள் இந்த நடைமுறைப்படுத்திட்டார் இந்த சீர்திருத்தத்தை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் செய்தார்னு போறதுல எனக்கு இப்ப இன்னும் கேட்கிறேன். நீங்க சொல்ற வாதம் இல்ல, இந்த வாதத்தை யாருன்னா திமுக தரப்புல இருந்து முன்வைக்க தயாரா இருக்காங்க, நீங்க நேர்மையா கேளுங்க. ஆமா இன்னார் பண்ணாரு, அதற்கு பிறகு 1920 இவர் பண்ணாரு, அதற்கு பிறகுதான் ஐயா பெரியார் அவர்கள் பண்ணாருன்னு சொல்ல கேட்கிறேன். நீங்க பேசுறீங்கல்ல அப்படி ஒரு பேச்சு கூட இல்ல எழுத தெரியாம இருந்தாங்க, வெறுமனே கல்லுல இவங்க பேசுறாங்க, அப்படித்தானே அங்கதானே வருது. இப்போ பெரியார் இல்லாத ஒரு இடத்துல, அதாவது கேரளாவில் 100 விழுக்காடு கல்வி அறிவு இருக்கு, இங்க எத்தனை விழுக்காடு இருக்கு? 97 தானே இருக்கு, குறைவா தானே இருக்கு. கல்வி அறிவு எழுத்தறிவு சார், அது கல்வி அறிவுன்றது பட்டம் எங்க அதிகமா படிச்சிருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் கேரளா தான் கூட சார். கேரளா நீங்க டிகிரிஸ் நீங்க தரவே எடுத்து பாருங்க. 100 நான் இப்ப சமீபமா வந்தது பார்த்தா சார், உயர்கல்வி ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போற டிகிரி போற அப்ப நான் இப்படி எண்ணிக்கை எங்க அதிகம் பாருங்க. நீங்க சொல்ற வாதத்துக்காக நான் வைக்கிறேன். அப்ப பெரியார் இல்லாத இடத்துல இது நிகழதான் செய்யுது சார், எங்க வேணாலும் நிகழும் சார். அதுக்காக அப்ப அவர் தான் செஞ்சாருன்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும் சார்? அவரும் முன்னெத்தி ஏறா நிக்கிறாரு. சொல்றேன், அவரும் சில விஷயங்களை உடன்படல, நம்ம அதை மறுக்கல. 1000 பேரையும் குறிப்பிட மாட்டோம்ல, ஒரு பொது பேர் வைப்போம். அப்படி எல்லாத்துக்கும் குறிப்பிட முடியாதுல்ல. மற்றவர்கள் செஞ்சதுதான் ஈகம்லாம் எங்க போறது? அந்த கேள்வியில தானே இந்த பெரியார் ஆக்சுவலா ஒரு ஓரமா தான் இருந்தாங்க. அந்த வடிவேல் ஜோக் மாதிரி அவரை நடுத்தரில் கூட்டி அந்த இப்ப ஏறின்ட்டு அது பண்ணது திமுக தான். இல்ல பெரியாருக்கான இடத்தை பெரியார் அளவுல எவ்வளவு உண்டோ சரி, திமுக இப்படி சொல்லிடுச்சுன்னா அதுக்காக நான் திட்டுன்றது. இப்ப பக்கத்து வீட்டுக்கார பையன் நம்ம அப்பாவை பத்தி
ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்கான்றதுக்காக நான் திட்டுவன் ஆயிட முடியுமா? இல்ல நீங்க அதுக்கு அவரும் தானே இடம் வச்சிருக்காரு. இவ்வளவு நாள் நாங்கள் அதை பேசாமல் தவிர்த்திருந்தோமே தவிர இல்லாம இல்லை, அப்படி ஒரு சங்கதியே இல்லாம. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நாங்க சொல்ற இந்த 20க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் நாங்க கண்டுபிடிச்சதா இல்ல விடுதலையில இருக்கிறதா? இப்ப நாங்க பெரியார் நிலைப்பாடு மாத்திக்கிட்டோம், அதனால இப்ப என்னடா கண்டுபிடிக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி ஐன்ஸ்டீன் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எடுத்துன்னு வந்தோமா? ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க சொல்ற அதே கோட்பாடு அந்த பெரிய மனிதனுக்கு உரிய மரியாதை கொடுத்து வைக்கணும் தான் கொடுத்து வச்சோம். அது ஒரு இறந்து போன மனிதனை பத்தி இனி அதை பத்தி பேச வேண்டிய வேலை இல்லைன்ற சூழ்நிலையில தான் நீத்தார் பெருமை. அது நீத்தார் பெருமை தான். நீத்தார் பெருமையை கருதினா நீத்தார்ன்றதுக்காகவே அவரோட சிறுமையெல்லாம் கூட சேர்ந்து பெருமையா ஆயிடாது இல்ல? ஆயிடாது. திடீர்னு கிடையாது, அந்த சூழல கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஆமா அப்படிதான் நாங்க தான்டா கொண்டோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்தது பாத்தீங்கல்ல சார். அது நீங்க அந்த சூழலுக்கு விரட்டாதீங்கன்ற. பாஜக நேரடியா ஆதரவே தெரிவிக்குது, அது வேற. அண்ணாமலை என்கிட்ட கூட தான் ஆதாரம். எச் ராஜா நாம் தமிழர் கொண்டுனா சீமானு கொண்டுனா நாங்க கூட நிப்போன்றாரு. அதான் சொல்றேன், அவருடைய நோக்கமும் நாம் தமிழர் கட்சியோட நோக்கமும் ஒன்னா இருக்கு. அது திராவிடம் வீழ்த்தப்பட வேண்டும். ஏன் சொல்றேன், நீங்க மகிழ்ச்சி அடைங்க. இல்ல சார், ஒண்ணு இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட இதுதான சார்ஜ். இது நீங்க அவங்களுடைய நோக்கத்திற்கு உங்களுடைய நோக்கம் பொருந்தி போகுது, சீட்டு பயன்படுதுன்றதான சார்ஜ். ரொம்ப எளிய புரிதலுக்காக சொல்றேன், இந்த சீட்டு வசதியா இருக்கு, நான் உட்காரணும்னு முடிவு பண்றேன். என்ன போல பக்கத்துல இருக்க இந்த தம்பி ஆசைப்படுறாரு, அந்த தம்பி ஆசைப்படுறாரு. எங்க எல்லாருடைய நோக்கம் நீங்க எப்ப எழுந்து போவீங்கன்னு தானே காரணமா இருக்கும். ஆமா சார், உங்களுடைய நோக்கம் நான் உட்காரலாம், நீங்க என்ன மாதிரி நீங்க உட்காரலாம், ஆனா அவன் உட்கார்ந்துட கூடாது. நீங்க உட்கார்ந்து, ஆனா நீங்க இப்ப என்ன எழுப்பிட்டு அவரை உட்கார்றதுக்கு வழிவகை பண்றீங்களோ? சொல்றேன் பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே நீங்க உண்மையில உட்கார்ந்துட்டு ஒழுங்கான வேலை பார்த்தா சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி குதர்க்கமா கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சரியான ஆள் நான் எந்திரிச்சிருவேன். இருங்க வரேன், பதிலுக்கு நீங்க உட்கார்ந்தா கூட வரேன் இருங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, திமுக ஆட்சி அகன்றதுன்னா, நாம் தமிழ் ஆட்சி அமைஞ்சதுன்னா அது தூய தமிழ் தேசிய அரசியலா இருக்கும். இங்க தமிழர்களுக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதிதாசன் இது போன்ற தமிழ் ஆளுமைகளுக்கும் முக்கிய இடம் இருக்கும். தமிழர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் இருக்கும். நீங்க தமிழ் படிக்காமலேயே இங்க தமிழக அரசுல வேலைக்கு சேர்ந்துடலான்ற நிலைமை இருக்காது. தமிழ் கட்டாய பாடமா இருக்கும். இங்க நீங்க அது நவோதயாவா இருந்தாலும் சரி, வித்யோதயாவா இருந்தாலும் சரி, எந்த பாடமா இருந்தாலும் இங்க தமிழை நீங்க கட்டாய பாடமா வச்சுக்கணும்னு நெருக்கடியை நம்ம கொடுத்து அதை கொண்டு வருவோம். இதெல்லாம் நம்ம கோட்பாடு. ஆனா தமிழ்ன்ற ஒரு அடையாளம் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நாம் தமிழரோட தமிழ் தேசிய கோட்பாடு. ஆனா பாஜக வந்ததுன்னா நம்ம தமிழர்லாம் ஒன்றும் கிடையாது, இந்தியர் தான் முக்கியம், நாம இந்தி கத்துக்கணும்னு சொல்ல போகுது. இந்த ஏற்பாட்டை அது எதிர்பார்க்குது. அப்ப அது காலியான ஓடியாந்து உட்கார்ந்துக்கலாம்னு நினைக்குதுன்ற ஒரே காரணத்திற்காக நான் என்னோட நோக்கத்தை எப்படி விட்டு கொடுக்கணும்? அப்ப திமுக வந்துட்டு போட்டோம், பாஜக திமுக சொல்ற மாதிரி சொல்றீங்க, பாஜக வந்துடும் திமுக எப்படி சொல்லி இடத்த தக்க வச்சுக்குதோ, நான் இதை நல்லது பண்ணேன், நான் இன்னும் பண்ணுவேன், பாஜகவை நான் விரட்டி அடிப்பேன், எனக்கு வாக்களிங்கன்னு இல்லை, பாஜக வந்துட போது அதனால எனக்கு வாக்களிங்க அப்படின்னு திமுக பேசுற தொனிலேயே தேவேந்திரனும் பேசினா என்ன அர்த்தம்? அப்ப நான் எப்படி கேட்கிறேன், இந்த சார்ஜ் தானே வைக்கட்டும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், தேவேந்திரன் அப்படி நான் சொல்லல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு வேற என்ன சொல்லலாம் நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த ஆட்சியை பிடிச்சு தூய தமிழ் தேசியத்தை நிறுவனம் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவருக்கு வேற ஒரு நோக்கம் தானே இருக்கு. நான் வரதுக்கு என்ன சொல்றேன், அந்த நோக்கம் இந்த நோக்கம் ஒண்ணாக முடியாததான் திருப்பவும் சொல்றேன். அதனாலதான் கொள்கைகள் கோட்பாடுகள் வேற வேறையா இருக்கு. நோக்கம் திமுக அந்த இடத்த விட்டு வெளியே. எனக்கு இதுல ஒரு சப்போர்ட் வருதுன்னா நீங்க வேண்டாம், இன்னும் ஆபத்துன்னு காட்டணும். நாங்க ஏன் சொல்லணுங்க, நாங்க அறுது பயன்படுத்தி போனோம், நாங்க எதுவுமே சொல்லலன்றேன். நாங்க ஆதரவு நாங்க ஏற்கல. இப்ப நம்ம கோமூத்திரத்தை பத்தி பேசணும், எங்க நிலைப்பாடு என்ன வந்தது? லட்டு விஷயத்துல, திருப்பதி லட்டு விஷயத்துல மாட்டு கொழுப்பு கலந்தது, எங்க நிலைப்பாடு என்ன வந்தது? பாஜகவோட ஒட்டி தான் வந்ததா? ஆனா திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னு பாருங்க. லட்டு விஷயத்துல திமுகவோட நிலைப்பாடற்று அமைதி அப்படியே இருந்தது. எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள்னு சொன்னது நாம் தமிழரா பாஜகவா? பசுமடம் நடத்தியது பாஜகவா நாம் தமிழர் கட்சியா திமுகவா? இல்லந்தேடி கல்வின்னு புதிய கல்விக் கொள்கை கொண்டாந்து சேர்த்தது நாம் தமிழரா திமுகவா? கலைஞரின் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து சேர்த்தது திமுகவா நாம் தமிழரா? எங்க அப்பாவுக்கு
நானே வெளியிட போறேன் அப்படின்னு ராம்நாத் பாஜக தலைவர்களை கூட்டியாந்தது நாட்டின் இரண்டாவது பெரிய அப்படி இல்லைங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க ராகுல் காந்தி கூட உங்க தொடர் பங்காளி அவரு 18 ஆண்டு காலம் மத்திய அரசுல இருந்து அதிமுக வெளியிடலையே. அது அப்போ அது பண்ணா அது நியாயமா தெரியும் உங்களுக்கு. அது கட்சி சார்ந்ததா தெரியாது. ஆனா நாங்க கோட்பாடு பேசினா அது உங்களுக்கு அதிகமா அரசு சார்ந்தது. ஏங்க கலைஞர் சிலை திறக்கிறதுக்கு, கருணாநிதி சிலை திறக்கிறதுக்கு வெங்கைய நாயுடுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுவும் அரசு நிகழ்ச்சியா? அது அவர் தான் திறக்குமா? இங்க வேற யாருமே தெரியும். ஏன் நல்ல கண்ணையா அவர் வச்சு திறந்துடக்கூடாதா? வயசுல அவருக்கு மூத்தவர் இல்லையா? அவருக்கு தகுதி இல்லாதவரா? அவங்களுக்கு நீங்க டெல்லியில கட்சி அலுவலகம் திறக்கிறீங்க திமுக, அதுக்கு பாஜகவை கூப்பிடுறீங்க. நாங்க எல்லா கட்சியும் தான் கூப்பிடுறீங்க. நான் தமிழர் கூப்பிடலையே. நீங்க எல்லா கட்சியும் கூப்பிடுறீங்கன்னா அப்படித்தானே இருக்கணும். அப்படி இல்லையே. நீங்க பாஜக யாரும் ஆளுநரோட ரவியோட போய் டீ குடிக்க கூடாது. காலையில சாயங்காலம் நீங்க போய் குடிச்சிங்க. ஏன் குடிச்சிங்கன்னு கேட்டா, நான் முதலமைச்சர் முறையில் குடிச்சேன். நான் இந்த மறு வச்சு அடையாளம் தெரியாது பழைய படங்கள். ஈரோடு அது மாதிரி பேசுறது அது நீங்க சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் பார்ப்பாங்க. ஈரோடு கிழக்குல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு சிக்கலே கிடையாது. பெரியார் சொல்லியோ பெரியாருக்காகவோ ஒரு ஓட்டு வராது. பெரியார ஒரு கோட்பாட்டு அடையாளமா திமுக சுமந்துக்கிட்டு வருது. ஏன்னா திமுக சொந்தமா ஒன்றும் கிடையாது. பெரியாரும் எடுத்துட்டீங்கன்னா திமுக கோட்பாட்டு அளவுல அம்மனமா இருக்கும், நிர்வாணமா இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால கிடைச்ச அந்த பழைய துணியான பெரியார கட்டிட்டு தெரியுது. அவ்வளவுதான். அது அவங்களுக்கு புது துணி. நான் மறுக்கலையே. அவங்க இதை ஏற்பாங்க. ஏன்னா பெரியார் தான் எங்களுக்கு அடித்தளம்ன்றுவாங்க. நான் ஏங்க அதை மறுக்க போறேன்? நான் அதுல உள்ள ஓட்டையை நஞ்சு போயிருக்கிறத, அதுல இருக்கிற பொத்தல பெரியார் எந்த தலைவரோட இதை வச்சு நம்ம முன்னிறுத்துவோம்? நான் எங்க நிறுத்துறேன்? அது அவங்க பிரச்சனை. அவங்களே இல்ல சார். நான் நம்மள கேக்குறேன். பெரியாருக்கு இவரு மாற்று எங்க கட்சியோட தலைவர் யாரு? மாற்ற எங்க இன்னொருத்துக்கு மாற்றி வைக்கணும். நாங்களும் இயல்பாவே கொண்டிருக்கிறோமே. தேசிய தலைவர் பல நேரங்கள்ல பல தலைவர்கள் தேசிய தலைவர் தான் நாம் தமிழர் கட்சியோட தலைவர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சீமான். திராவிட இனத்தவர்கள் தான் சொன்னாங்க. அவர்களே சொல்லியிருந்தா கூட சில விஷயங்கள் தவறுந்தா தவறு தானங்க. அதை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீங்க புரிதல் இல்லாத பொழுது பல பேர் இது திராவிட இனம்னு ஒரு இனமே இல்லைன்றது இல்லாத அந்த சொல்லாடலுக்காக பயன்படுத்திட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்பினவங்க தென்னிந்தியர் முழுக்கமே திராவிடர்கள் என்று நம்பி சொல்லி கொண்டவங்க இருக்கிறாங்க. ஆனா பிராமணர்கள் தான் திராவிடர்கள்ன்றது தெரியாமலே இருந்தவங்க நிறைய பேர். அப்ப இந்த 4 பேருக்கு என்ன சார்? எது? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, வெளியும் இன்னும் இந்த இனக்குழு தமிழ் சகோதர குடிகள் வச்சுங்க. தமிழ் சகோதர குடிகள் வச்சுங்க. திராவிடத்துக்கு பேர் தமிழ் சகோதர குடின்னு வச்சா பிரச்சனை இல்ல. அதான் மூலமொழி. ஓகே, நன்றி சார். உங்களோட நீங்கள் பறந்து வரதுக்கு நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா.